ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமூஸ் லைஃப் ஸ்டைல். நிறைய பேர் மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலி எல்லாம் அவஸ்தைப்படுவாங்க. நிறைய மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த நேரம் கேட்கும் திரும்பியும் வந்துடும். ரொம்ப தூரம் நடக்கலாம் முடியாது. படி ஏறினாலே மூட்டுல இருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும். இந்த வலிகள் எல்லாம் எப்படி நிரந்தரமா குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனா வரும். மூட்டு வலி, முழங்கால் வலியால் நடக்க முடியாமல் தினம் அவஸ்தைப்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெய் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த நல்லெண்ணெயில் அதிகமாகவே இருக்குது. அந்த காலத்துலலாம் பாட்டி தாத்தாலாம் வலியை குணப்படுத்துறதுக்கு நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கற்பூரம் போட்டு காய்ச்சி அதை தேய்ச்சி விடுவாங்க. நல்லாவே குணமாயிரும். 4 to 5 பூண்டு தோலோடைய எடுத்துக்கலாம். இதை 1-2 தட்டி எடுத்துட்டு ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு 1-2 தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வலிகளை குணப்படுத்தக்கூடிய அருமையான நிவாரணி. ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்கும். உடல் எடை அதிகமாக இருந்தாலும் கால் வலி அதிகமாக இருக்கும். சில பேரால் சுத்தமாக நடக்க கூட முடியாது. இந்த நல்லெண்ணெயும் பூண்டையும் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஆயில் உங்களோட உடம்புல இருக்க எல்லா விதமான வலிகளையும் குணப்படுத்தக்கூடியது. நல்லெண்ணெய் கூட பூண்டை தோலோட 1-2 தட்டி சேர்த்தாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி மிதமான தீயில இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம். மிதமான தீயை வச்சு நீங்க காய்ச்சி எடுங்க. இல்ல அப்படின்னா பூண்டு கரிஞ்சு போயிரும். அதோட சாரெல்லாம் இறங்காது. பூண்டையும் நல்லெண்ணெயும் சேர்த்து காய்க்கும் போது அதுல இருந்து மருந்தோட வாசனை வரும். தீயை லோ ஃப்ளேம்ல வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்தாச்சு. காய்ச்சி எடுத்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்டோடையே பச்சை கற்பூரம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பவுல்ல இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை அதிகமா ரெடி பண்ணி ஒரு பாட்டில ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பமெல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, குறுக்கு வலி, கழுத்து வலிலாம் வருதோ அப்போ இந்த எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உடனே வலி குணமாயிரும். எண்ணெய் கை சூடு தாங்குற அளவுக்கு சூடு இருக்கும் போது தான் இந்த எண்ணெயை மசாஜ் பண்ணி விடணும். மூட்டு வலியால் நடக்க முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இந்த எண்ணெயை தொடர்ந்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதிகமாக ரெடி பண்ணி வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுதேன். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி இந்த எண்ணெயை லைட்டாக கை சூடு தாங்குற அளவுக்கு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி எங்கே இருக்கோ அங்கே நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி எல்லா வலியும் உங்களுக்கு நிமிடத்துல பறந்தே போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலிக்கு இன்னொரு மருந்தும் சொல்றேன். எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய பொருள் தான் உளுந்து, கடுகு. உளுந்து இந்த மாதிரி கருப்பு தோல் உளுந்து தான் எடுத்துக்கணும். அந்த காலத்துலலாம் மூட்டு வலிக்கு உளுந்தை தான் பயன்படுத்தினாங்க. வலிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி உளுந்துல அதிகமாகவே இருக்குது. கிராமத்துலலாம் இப்பவும் மூட்டு வலி, அந்த குறுக்கு வலியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா உளுந்தை தான் களி கிண்டி சாப்பிட்றாங்க, குழம்பு வச்சுலாம் சாப்பிட்றாங்க. அதே போலதான் கடுகுலையும் வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. இந்த 2 பொருளும் ஒன்று சேர்ந்து நம்ம ரெடி பண்றதுனால இதோட பலன் ரொம்ப அதிகம். அதனால நம்ம உடம்புல இருக்க வலியெல்லாம் உடனே பறந்து போயிரும். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தோலோட 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோடைய எடுத்து வச்சிருக்க கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு உளுந்தையும் கடுகையும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 2 பொருள் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலியால நடக்க முடியாம அவஸ்தைப்படுதீங்க, மூட்டுல நீர் கோர்த்து போய் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பவுடர் மட்டும் இருந்தாலே போதும், நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. இதை இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு இதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இன்னொரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுறேன். 2 ஸ்பூன் வச்சிருக்கோம்ல, இந்த பவுடர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்டா ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமா சேர்த்துறாதங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணியா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்துல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இந்த பிசுபிசுப்பு தன்மை தான் மூட்டுல நீர் கோர்த்து போய் இருந்ததுன்னா அந்த நீரெல்லாம் உறிஞ்சி வெளியில தள்ளிரும். இந்த உளுந்து கடுகு பேஸ்ட்டை நீங்க உங்களோட வலி இருக்க பகுதியில அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுறேன். உங்களுக்கு
உங்களுக்கு வலி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த உளுந்து பேஸ்ட்டை நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி விடுங்க. காலில் உங்களுக்கு நீர் கோர்த்து போய் இருக்குது அப்படின்னா இந்த உளுந்து கடுகு பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. காலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரெல்லாம் இந்த உளுந்து உறிஞ்சி வெளியில தள்ளிரும். வலி இருக்க இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த உளுந்தோட பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் அப்படியே அந்த சதை உறிஞ்சி உளுந்து காஞ்சி போய் இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வலி இருந்த இடமே தெரியாது. ஒரு சிம்பிளான வீட்டு வைத்தியம் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு நடக்கவே முடியாம வலியால அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா இதை மட்டும் செஞ்சு பாருங்க, வலி உடனே குணமாயிரும். இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.